வெல்கம் ஆல். நிறைய பேர்த்துக்கு வந்து குரோஷே வந்து ஒர்க் பண்ணணுங்கிறது வந்து ஹாபியாகவும் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணி எல்லாம் கற்றுக்குறீங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சிலதெல்லாம் ரிட்டன் பேட்டர்னாக இருக்குது. அதை பார்த்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது, அந்த டவுட்ஸ் எங்களுக்கு இருக்குது. அதை வந்து கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து நிறையா சிஸ்டர்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காக தாங்க இனி வர வீடியோஸ் எல்லாம். அதாவது ஒரு ரிட்டன் பேட்டர்னை வந்து எப்படி நம்ம வந்து உருவாக்குறது, அதாவது ஒரு டயக்ராமாக இருக்கிறத நம்ம இந்த த்ரெட்டில் எப்படி வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறதா இனி வர கிளாஸஸ் எல்லாமே. நான் இன்றைக்கி வந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. டெய்லி பாருங்கள், டெய்லி வந்து நான் ஒவ்வொரு பேட்டர்ன், அதாவது மோட்டிவ்ஸ் எப்படி போடுறது அது மாதிரி எல்லாம் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ரிட்டன் பேட்டர்ன் வந்து எப்படின்னு காமிக்கிறேன். இது வந்து நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக கிளாஸ்க்காக சொல்லித்தரது தான். அதனால நீங்கள் என்ன ஹூக்கு த்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த ஒவ்வொரு கிளாஸாக நீங்கள் நோட்டில் நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். செயின்ஸ் இந்த ரவுண்டு வந்து அவங்க நோட் பண்ணி இருக்கிறதுக்கு பேர் வந்து செயின்ஸ். இப்போது நான் ஒரு 5 செயின்ஸ் போடுறேன். சரிங்களா? இதுக்கு பேர் வந்து என்ன? செயின்ஸ். செயின்ஸ். இதை வந்து சில இடத்துல சிஹெச்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த 5 செயின்ஸ் போட்டுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த செயின்ஸ் முடிச்சுட்டு அடுத்தது காமனாக நம்ம ஒரு செயின் போட்டு திருப்பணும். பாருங்கள், இப்படி ஒரு செயின் போட்டு திருப்பணும். திருப்பிட்டு இந்த மாதிரி ஃபுல் பிளாக்காக வச்சுருப்பாங்க. ஃபுல் பிளாக்காக வச்சுருக்கிறது உங்களுக்கு இது டேர்னிங் செயின். சரிங்களா? இது வந்து ஸ்லிப் ஸ்டிச். சரிங்களா? இதோட ஃபுல் இது வந்து ஸ்லிப், STITCH. இது வந்து SL அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்தது சிங்கிள் குரோஷே. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி வெறும் டீ மட்டும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இப்படி டீ மாதிரி போட்டு நடுவில் இப்படி ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அடுத்தது இப்படி டீ மாதிரி போட்டு நடுவில் 2 கோடு போட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இது உங்களுக்கு என்னென்னு தெரியும். இது வந்து செயின், இது வந்து செயின், இது ஒன்று வந்து டேர்னிங் செயின், இது ஸ்லிப் ஸ்டிச். இதுக்கு பேர் சிங்கிள் குரோஷெட். அது வந்து என்னென்னு கொடுப்பாங்க? SCன்னு கொடுப்பாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் வந்து HDC, ஹாஃப் டபுள் குரோஷெட். சரிங்களா? அடுத்தது இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேர், இது வந்து HDCன்னு கொடுத்துருப்பாங்க, இதை வந்து DCன்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் டபுள் குரோஷெட். சரிங்களா? அடுத்தது இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் TC, அதாவது ட்ரிபிள் குரோஷெட். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் செயின். அந்த எப்பவுமே நம்ம செயின்ஸ் எல்லாம் போட்டால் நம்ம அடுத்த ரோ வந்து என்ன ஆரம்பிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம இங்கே வந்து டேர்னிங் செயின் போடுவோம். சரிங்களா? என்ன பண்ணுவோம், இதுக்கு டயக்ராம்லாம் இல்லைங்க. பாருங்கள், இப்படி கையில் எக்ஸ் மாதிரி சுற்றிக்கிறோம். இப்படி பாருங்கள், விரலுக்கு நடுவில் விடுறேன். விட்டு இப்போ இந்த மேலே இருக்கு இல்லைங்களா, அதையும் இப்படி இழுத்துக்கிறோம். இழுத்து இப்படி பிடிச்சிட்டு இந்த விரல் விட்டு எடுத்துகிட்டு இந்த 2 த்ரெட்டு இப்படி இழுத்துடுறோம். இதுக்கு பேர் ஸ்லிப் நாட். ஓகேங்களா? ஸ்லிப் நாட் ஃபஸ்ட் எடுத்து ஸ்லிப் நாட் போடணும். அடுத்தது நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், 1 2 3 4 5 செயின்ஸ். பாருங்கள், 1 2 3 4 5 செயின்ஸ் போட்டாச்சு. அடுத்தது இப்படி ஒரு டயக்ராம் போட்டிருக்காங்க. அதாவது டேர்னிங்க்கு ஒரு செயின் போடுங்க. சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த பிளாக்ல கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஸ்லிப் ஸ்டிச். ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இப்படி பக்கத்தில் இப்படி கோடு போட்டாவே நம்ம செகண்ட் ரோ வந்துட்டோன்னு அர்த்தம். பாருங்கள், பக்கத்து ஸ்டிச்சில் இப்படி உள்ளே விட்டு ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடுறோம்? சேம் இது வழி 2 இது வழியாகவும் ஹூக்கை இழுத்துறோம். சரிங்களா? இப்போ இது ஸ்லிப் ஸ்டிச். அடுத்தது இன்டூ போட்டிருக்காங்க. இன்டூனா என்னது? சிங்கிள் குரோஷே. பாருங்கள், இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து எப்படி போடுறது? சிங்கிள் குரோஷே. அடுத்தது HDC, ஒரு சுற்றி செயின்குள்ளே விட்டு எடுத்து இந்த 3 லூப் வழியாகவும் இழுத்தரணும். ஹாஃப் DC. அடுத்தது DC, ஒரு சுற்றுறோம், செயின் வழியாக உள்ளே விடுறோம், எடுக்கிறோம். பாருங்கள், இப்போது நம்ம இதில் 3 லூப்ஸ் இருக்குது. 2 லூப் வழியாக ஒன்ஸ், மறுபடியும் 2 லூப் வழியாக ஒன்ஸ். சரிங்களா? அடுத்தது ட்ரிபிள் குரோஷே. 2 சுற்றுறோம், செயின் வழியாக விடுறோம், இழுக்கிறோம். இப்போ இதில் நம்மள எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது.
2 லூப் வழியாக ஒன்ஸ், மறுபடியும் 2 லூப் வழியாக ஒன்ஸ், மறுபடியும் 2 லூப் வழியாக ஒன்ஸ். சரிங்களா? ஸ்டிச்சஸ் பாருங்கள். நம்மளுக்கு ஸ்லிப் ஸ்டிச், சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, சாரி ஸ்லிப் ஸ்டிச், சிங்கிள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷே, இந்த மாதிரி வரணும். இதுதான் வந்து பேசிக்.